எங்கள் வாஸ்து அவங்க வீட்டு வாஸ்து இப்படி இருக்குது, இவங்க வீட்டு வாஸ்து இப்படி இருக்குது, அவங்களாம் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் வாஸ்துன்னு ஒரு கான்செப்டை பேசுகிறீங்க. இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பில்லா வெற்றி. தென்மேற்குல ஒரு விவசாய பூமியிலே ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாதிப்பு தான், உயிரிழப்பை கொடுத்துரும். கட்டத்தின் அடிப்படையில் தான் விஷயம் நம்ம வாழ்க்கை நடக்குது, மறுக்க முடியாத உண்மை. கட்டத்தை மாற்ற முடியாது, கட்டிடத்தை மாற்றி ஜெயிக்கலாம். ஒரு அடுப்பை மாற்றி வச்சால் கரெக்டாக ஒரு 22 டிகிரியில் அடுப்பை மாற்றி வைத்தே ரிசல்ட் நிறைய எடுத்திருக்கேன். வாஸ்து மாற்றினா பணமெல்லாம் வந்துடாது, மனசு மாறும். உங்கள் ஊரில் உள்ள ஒரு என்ன திருமண தடையோ பணத்தடை ஏதோ ஒரு தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை உடைக்கிறோம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் திறந்த உடனே நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு வாஸ்து பற்றின நிறைய டவுட்ஸ் வந்துட்டு வீடியோ மூலிமா நிறைய பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதோட தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அப்படி நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க இருப்பியல் வாஸ்து வல்லுநர் மற்றும் வாழ்வியல் வல்லுநர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணதேவி மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? சிறப்பாக அமோகமாக இருக்குங்கம்மா. சூப்பர் மேம். தேங்க்யூ மேம், உங்களோட டைம் ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதுரை. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நம்மளோட டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நற்பவி. நார்மலாக வெற்றின்னு ஒன்று இருக்கிறது வந்துட்டு எப்படின்னா, லைஃப்ல எல்லாருக்குமே வந்து ஆசைப்படுற ஒரு விஷயம், அவங்க எப்படா சக்சஸ் ஆவாங்க அப்படின்றது தான். அது நீங்க ரொம்ப ஈஸியா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க. இதுல நிறைய மக்களோட கேள்வி கூட நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்க, நிறைய கிளைண்ட்ஸ் நான் மீட் பண்றேன் இல்லைங்களா, அவங்க கேட்பாங்க, எங்க வாஸ்து அவங்க வீட்டு வாஸ்து இப்படி இருக்கு, இவங்க வீட்டு வாஸ்து இப்படி இருக்கு, அவங்களாம் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க, நீங்க வாஸ்துன்னு ஒரு கான்செப்டை பேசுறீங்கன்னு. இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பில்லா வெற்றி, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு இழந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மனநிலையிலையோ வாழ்வியல்லையோ அல்லது அவப்பெயர்லையோ ஏதோ ஒரு அடிபட்டு இருக்கும், லாஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அங்கே மற்ற 3 பேர் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அந்த மொத்தத்தில் யாரோ அதுக்கு ஒரு சாப்பாடு வேணும், வீட்டுக்கு ஒரு இறை வேணும். அது எப்பெல்லாம் அதுக்கு பசிக்குதோ அப்போ ஒரு இறையை எடுக்கும். அது உயிராக எடுக்கும், பொருளாக எடுக்கும், தாட்ஸாக எடுக்கும், ஐயோ உறவுகளாக எடுக்கும். என்ன மேம் சொல்றீங்க? நிறைய விஷயத்த வச்சிருக்கு இந்த வாஸ்து அப்படிங்கிற அற்புதமான வாழ்வியலை உள்ளடக்கிய ஒரு விஷயம். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஒரு வீடுங்கிறது வந்து ஒருத்தவங்களை யாராச்சும் அது எடுத்துக்கும் அப்படிங்கிறீங்க. நிச்சயமா நிச்சயமா. இப்போ உதாரணத்துக்கு தென்மேற்கு தெருக்குத்து இருக்கு, தென்மேற்குல ஒரு விவசாய பூமியிலே ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பாதிப்பு தான், உயிரிழப்பு கொடுத்துரும். சம்பந்தப்பட்ட வியாதியை கொடுத்து உயிரிழப்பு கொடுக்கும். உதாரணத்துக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களோட விவசாய தோட்டத்துக்கு ஐயா திருப்பதி கௌரு ரெட்டி, அவங்க இந்தியாவின் முதல் வாஸ்து விஞ்ஞானி, வாஸ்து அறிஞர், வாஸ்து நிபுணர்லாம் கிடையாது, வாஸ்து விஞ்ஞானி. அவங்க தான் இதை கண்டுபிடிச்சி இந்த கலையை. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் புக்ஸ் எல்லாம், நிறைய வாஸ்து புக்ஸ், அது ஓலைச்சுவடிகள் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் ரொம்ப நிறைய வெளியில் வந்தது அப்படிங்கிறது அவங்க மூலமாக. அப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் தோட்டத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்து பார்க்கும் பொழுது 3000 ஸ்கொயர் ஃபீட் எங்களோட கிணறு. ஒரு விஷயம் என்னன்னா, தவறான இடத்தில் உள்ள கிணறு வழிஞ்சி வரும் தண்ணி, ஐயோ கோடி போகும்னு சொல்லுவாங்க எங்க பக்கத்துல. நல்லா இருக்கும், வழிஞ்சு தண்ணி வரும் நிறையா. அதே மாதிரி தவறான ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், செழிப்பா இருக்கும், பயங்கர காய் இருக்கும், நிறைய காய்கள் இருக்கும். சாதாரண மரத்துல 100 காய் இருந்தா இதுல 500 காய் இருக்கும். இதுதான் இந்த பூமியோட சீக்ரெட். அப்ப அந்த இடத்துல அமைஞ்சு இருக்குன்றதுனால அது சரியா இருக்குன்னு அவசியம் இல்லை. சரி, தப்பா இருக்கிற இடத்துல இருந்தா தான் நல்லா இருக்கும் அது. அப்போ வந்து அப்போ என்னோட பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணல. அவர் வந்து மூட சொன்னார். அப்போ சொன்னாங்க, இதெல்லாம் கங்கையெல்லாம் மூடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொன்னோன்னே சரின்ட்டு அப்படி விட்டாச்சு. அப்பாவுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், இறந்துடுறாரு. அவரோட 16ஆவது நாள் காரியம் முடிஞ்சோன்னே அந்த கிணத்தை மூடினேன். அதுதான் எனக்கு இந்த வாஸ்துவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் போட்டது. பெரிய முடிவு எடுத்தேன். ஆனால் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுருந்த சொத்துல இந்த மாதிரி 7 தலைமுறை சொத்துல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பேர் வந்துச்சு. வரட்டும், பரவாயில்ல. எப்போதுமே வந்து
சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை நம்ம மாதிரி ஒரு வாஸ்து நிபுணர்களோ நம்ம மேலே ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டனத்தை காது கொடுத்து கேட்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கோங்கிற விஷயத்த நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதுக்கெல்லாம் எனக்கு முன்னோடி யார் அப்படின்னா நம்மளோட மறைந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவங்க தான். அதனால வந்து அவங்களோட அந்த விஷயத்தை தான் நான் எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே நான் துவண்டு போகிறது கிடையாது. ஜெயிக்க முடியாதவன் மனசுல வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வச்சிருக்கவன் தான் வந்து ஒருத்தர் மேல கண்டனம் தெரிவிப்பான். என்னோட ஃபீல்டு வேற. நான் ஒன்றும் வாஸ்து நிபுணர் மட்டும் கிடையாது. என்னோட கிளையண்ட் கரெக்டாக நான் சொல்றத ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட். நான் வாஸ்து பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு வந்து என்னோட நம்பர் கொடுக்குறேன், பர்சனல் நம்பர் கொடுக்குறேன். அவங்க எப்போ வேணாலும் 24/7 கான்டாக்ட் பண்ணலாம். பிறகு குரூப் இருக்கு, அதுல வந்து அவங்க கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி முழு சுதந்திரம் கொடுக்குறேன் என்னோட கிளையண்ட்டுக்கு. அப்புறம் என்ன இருக்கு, நான் பார்த்துட்டு போனதோட விட மாட்டேன், அப்படி விடவே மாட்டேன். இப்போ கூட உங்ககிட்ட காட்டினேன் இல்லைங்களா, பார்த்துருந்தேன். நானும் ஃபோனில் வாங்கி பார்த்துருந்தேன். உங்களோட வாட்ஸ்அப் குரூப் பார்த்துருந்தேன். ஒரு செவர் எப்படி இடிக்கிறாங்கன்னு காலையிலேருந்து வாய்ஸ் நோட் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஃபாலோ அப் நம்ம கொடுக்கறதுனால இறைவன் அருளால் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்களும் ஒரு முன்னேற்றமும் மக்களுக்கு கிடைக்குது. இழப்புடன் கூடிய வெற்றிங்கிறது அது எல்லாருக்குமே கிடைக்கிறது. நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துல கரெக்ஷன் பண்ணும்போது இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிறத நிச்சயமாக எடுக்க முடியும். இதில் ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும், எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இதுதான் என்னோட பர்த் சார்ட், என்னோட ஜாதகம், உங்களோட ஜாதகம். நீங்கள் அப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட விதிப்படி சில விஷயங்கள் நடக்கும். கட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை நடக்குது. மறுக்க முடியாத உண்மை. கட்டத்தை மாற்ற முடியாது, கட்டிடத்தை மாற்றி ஜெயிக்கலாம். ஆனால் நான் கட்டடத்தை மாற்றுறதுக்கு நான் யார், உங்களோட விதியை மாற்றுறதுக்கு நான் யாருங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்போது அதுக்குண்டான ப்ரொடெக்ஷனோட நான் உங்களை அணுகணும். அதுக்கு தான் நமக்கு இத்தனை கலைகள் கூட வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு வாஸ்து நிபுணா ஒருத்தர் வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறோன்னா அந்த விஷயங்கள் நமக்கு வந்து பேக்கப் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தான் பிராணிக் ஹீலிங், நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலாக இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால கடவுளோட அனுகிரகம், உண்மை, நேர்மை, தானங்கள் நிறைய பண்ணணும். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லி கொடுக்கறதுனால இறைவனர்களால் ஒவ்வொரு நாளும் நம்மளோட கிளைண்ட்ஸோட ரிசல்ட்டு அப்படிங்கிறது நம்பிக்கையாக செய்கிறாங்க. பேக்கப்பில் அம்மா இருக்காங்க, மேடம் இருக்காங்க, நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்பிக்கை கொடுத்துட்றோம். சூப்பராக ரிசல்ட் கொடுத்துட்டு. கண்டிப்பாக. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் மேம். இப்போது உங்களோட கூட வந்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட வீட்டோட சூழ்நிலைக்கு அப்புறமா கேட்டதுக்கு அப்புறமா வெளியில் சொல்லலாமா அப்படின்னு தெரியல, அவங்ககிட்ட ஃபீஸே வாங்காமல் நீங்கள் பார்த்துட்டு. ஆமாங்கம்மா, காரணம் நாகர்கோவில் ஆக்சுவலாக நான் போனது. அவங்க வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப டிவியில் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் எழுதுறது, ஆனால் சரியாக அவங்களால அதை பண்ண முடியல. வாஸ்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு வீட்டில் இருக்கிற பெண்மணி, கணவரும் இறந்துடுறாங்க அந்த வீட்டில். அவங்க மட்டும் 3 குழந்தைங்கள ஒரு பொண்ணு வந்து அவங்கள விட்டு போயிடுச்சு. ஒரு பையனும் ஒரு பொண்ணை மட்டும் வச்சிட்டு இருக்காங்க அந்த பெண்மணி. அவங்க சொன்னது, நான் போய் அந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். எதுக்குமா இவ்வளோ சின்ன வீட்டுக்கு நீ இவ்வளோ தூரத்துலேருந்து என்னையும் வர வச்சு ஒரு ஃபீஸ் கொடுத்து செலவு பண்ணுற? ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி காலத்தில் அந்த பொண்ணுக்கு மந்த்லி சேலரியே 10,000 தான். இதெல்லாம் எதுக்கு, நீ வீட்டுக்கே 8,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். வாடகை வீட்டுக்கு கூப்பிட்ருக்காதோ, எதுக்கு இது தேவையில்லாதுன்னு. அப்போ அவள் சொன்னா, என்னோட செல்ல அம்மா எங்கள் வீட்டுக்கு வரணும். அந்த வார்த்தை இன்னும் என் காதுலேயே ஒழிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நான் எங்கே போனாலுமே ஒரு தண்ணி குடிக்கிறதோ சாப்பிட்றதோ கிளைண்ட்டுக்கிட்ட எதுவும் வச்சுக்கிறதில்ல. ஆனால் வந்து அவங்க வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும். அந்த அன்புக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? அவங்க கூட உட்காந்து அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தேன். இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு விதமான நம்பிக்கையும் அன்பும் என் மேலே வச்சுருக்காங்க. என்னால் இயன்ற வரைக்கும் நல்ல மனசோட லைஃப் சேஞ்ச் ஆகணுங்கிற நல்ல எண்ணத்தோடு செஞ்சு கொடுக்குறேன். நல்லா இருக்காங்க எல்லாருமே. இதுதான் என்னோட வீட்டோட இருப்பியல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, பாசிட்டிவாக யோசிக்க வைக்குது. இதை வந்து நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வர முக்கியம் இல்லைங்களா? நீங்கள் நிறைய இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா என்னோட நம்பரில் கால் பண்ணி, நாங்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் பார்த்துட்டு வரோன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 20% ஆஃபர். என்னோட ஃபீஸில் 20% வந்து குறைச்சிக்கிறேன். ஏன்னா எல்லா மக்களுக்கும் என்னோட கலை போய் ரீச் ஆகணும். ஆனால் 1 மந்த் ஆகும் நான் வர்றதுக்கு.
காத்திருக்கணும். அந்த பொறுமை இருந்துச்சுன்னா தாராளமாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். கண்டிப்பா நம்மளது வந்து வாஸ்து ப்ளஸ் வந்து அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் அஸ்ட்ராலஜி செக் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு உண்டான என்ன கோவில்களுக்கு போகலாம், அப்புறம் அங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி நம்பரு, அங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி மலர் மருந்துகளை பயன்படுத்துங்க. அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழ்வியல் மாற்றம். ஒரு அடுப்பை மாற்றி வச்சால் கரெக்டாக ஒரு 22 டிகிரியில் அடுப்பை மாற்றி வைத்தே ரிசல்ட் நிறைய எடுத்திருக்கேன். கேஸ் ஸ்டவ் அது அந்த சர்க்கியூட் கரெக்டாக எங்க சூடாகுதுன்னு நம்மளோட காம்பஸ் வச்சு பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த டிகிரி தெரிஞ்சிரும். அப்ப கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேசிங் சொல்லிட்டு ஆமா காமன்லாம் வச்சுட்டும் பாதிப்புல இருக்கவங்க நிறைய ஏன்னா திசை திரும்பும் போது நம்மளோட பேஸே என்னன்னா நம்ம வந்து காம்பஸ் வச்சு பார்ப்போம் எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த இடத்துல அனலைஸ் பண்ணி இது இருப்பியல் கான்செப்ட். நான் வந்து ஒரே கான்செப்டை பயன்படுத்துறது கிடையாது. ஃப்ராங்காக சொல்ல போனேன் என்னது உயர் திரு மறைந்த என்னோட குருநாதர் ரவிரமணா சார்கிட்டையும் கற்றுக்கிட்டேன் நான். அவரோட பேஸில் மரங்கள் செடிகள் எடுக்கிறது கொடிகள் எடுக்கிறது இதை பற்றியும் பேசுவேன் செய்வேன் இதுவும் சொல்லுவேன். அதை நாங்கள் வந்து லோடாக எடுத்து சொல்கிறது. ப்ளஸ் வந்து நம்ம வந்து பேசிக்காக திருப்பதி கௌரி ரெட்டி ஐயாவோட அந்த கான்செப்டும் எடுத்து தான் நாங்கள் பண்ணுறேன். ரொம்ப ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சரி பண்ண முடியாதவங்களுக்கு தான் மலர் மருந்துகள் நம்பர்ஸு இந்த மாதிரி வாழ்வியல் விஷயங்கள் ஒரு பேக்கேஜ். நம்ம ஸ்ரீ அழகர் வாஸ்துல யார் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க மட்டும் இல்லாம மனசும் என் வீடு மனசு தான். வீடு வாஸ்து மாத்தினா பணமெல்லாம் வந்துடாது, மனசு மாறும். பாசிட்டிவா யோசிப்பீங்க, ரொம்ப ஒரு ஆக்டிவா வேலை பார்க்கணும்னு ஆரம்பிப்பாங்க. குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன். பிளஸ் வந்து அவங்களோட பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி எந்த இறைவனை எப்படி வழிபடணும், எந்த நேரத்துல வழிபடணும். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே பொருந்தும். இது ரொம்ப தீராத ஒரு மன உளைச்சல் இருக்கீங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஒன்றும் இல்லை, காலையில் 6 மணிலேருந்து 6:20க்குள்ளே தீபம் ஏற்றிடணும். 2 இழுப்பெண்ணெய் தீபம் தாராளமாக வீட்டு இழுப்பெண்ணெயெல்லாம் ஏற்றணுமான்னு கமெண்ட்டில் கேட்காதீங்க, எல்லாருமே ஏற்றலாம். உங்கள் குலதெய்வத்தை நினைத்து 2 இழுப்பெண்ணெய் தீபம் 6 மணிலேருந்து 6:20க்குள்ளே ஏற்றிடணும். டைமு தான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி 48 டேஸ் பண்ணிகிட்டே வாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள், நிச்சயமாக நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி திருமணமாகாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு அமைப்புப்படி ஒவ்வொரு பரிகாரங்கள் சொல்லுவேன். ஜென்ரலாக ஒரு விஷயம், உங்கள் ஊரில் உள்ள ஒரு என்ன திருமண தடையோ பணத்தடை ஏதோ ஒரு தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை உடைக்கிறோம். அதை எப்படின்னா உங்கள் ஊரில் உள்ள பழமையான சிவாலயங்களுக்கு ஒரே டைம் காலையில் 6 to 7, அது யமகண்டா ராகு காலம்லாம் எதுவும் பார்க்காதீங்க, டெய்லி காலையில் 6 to 7 அந்த சிவாலயத்தில் 2 தீபங்கள், அது நெய் தீபமோ உங்கள் தீப எண்ணெய் ஏதோ ஒன்று, அதெல்லாம் கான்செப்டே கிடையாதுங்க. அந்த டைமு உங்களோட மனசு அந்த தீபத்தை 48 நாளைக்கு ஏற்றிட்டு அந்த சிவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. சூப்பர் ரிசல்ட். அந்த 48 டேஸ்க்குள்ளே அந்த விஷயம் அசையறதையும் அந்த விஷயத்தோட பாதிப்பு குறையிறதும் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வரதையும் கண்கூட பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆணித்தரமாக என்னால் பல விஷயங்களை சொல்ல முடியும். ஏன்னா பயனடைந்தவர்கள் பல ஆயிரம் பேர். நம்ம வந்து சக்ஸஸ் ஆகாத எந்த விஷயத்தையுமே சொல்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.